எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல மிஸ் பண்ணது அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். நம்ம கடைசியாக பார்த்தது 13th சம் எக்ஸசைஸ் 5.2ல. இப்போ அடுத்தது கண்டினியூ பண்ண போகிறது நம்ம 15th சம் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஏன் சார் நம்ம 14th சம் பார்க்கல அப்படின்னா ரெண்டும் சேம் தான். 13th சம்மும் 14th சம்மும் சேம் தான். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட 15th சம் வந்து பார்ப்போம். கொஸ்டினை ஃபர்ஸ்ட் படிச்சிடறேன். ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் n ஆர் த nth term of 2 APs. அப்போ 2 AP இருக்கு. அப்ப எந்த n வேல்யூக்கு ரெண்டுத்தோட இருக்கக்கூடிய ஏபி வந்து சேமா இருக்கும், எந்த டேர்ம் வந்து சேமா இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. சரிங்களா? அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த ரெண்டுத்தோட ஏபியை நான் ஃபர்ஸ்ட் எழுதுறேன். சரிங்களா? திஸ் இஸ் யுவர் 15th கொஸ்டின். ஓகே, இப்போ கொடுத்துருக்கிறது 63, 65, 67 and it goes on. அப்ப இதோட ஏ வேல்யூ நம்ம என்ன சொல்றோம் 63. இதோட டி வேல்யூ என்னது அப்படின்னா எனக்கு 65 minus 63 that is equal to 2. இதுதான் டி வேல்யூ. சரிங்களா? இப்போ அடுத்த இருக்க ஏபி என்ன அப்படின்னா 3, 10, 7 and it goes on. அப்ப இதோட ஏ வேல்யூ என்ன அப்படின்னா 3. இதோட டி வேல்யூ என்ன அப்படின்னா it is 10. சரிங்களா? 10 minus 3 that is equal to 7. இப்போ அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய எந்த nth வேல்யூவும் இதுல இருக்கக்கூடிய எந்த nth வேல்யூ வந்து சேம் அப்படின்றது தான் கொஸ்டின். அப்ப a plus n minus 1 into d is equal to a plus n minus 1 into d. இப்போ எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் 65 plus n minus 1 into 2 that is equal to இங்க a ஓட வேல்யூ என்னது 3 plus n minus 1 into d. d ஓட வேல்யூ என்னது அப்படின்னா எனக்கு இங்க 7. இந்த 3 இந்த சைடு கொண்டு வந்தா என்னவோ எனக்கு சப்ட்ராக்ஷன் 65 minus 3 into இங்க பிளஸ். சரிங்களா? பிளஸ் n minus 1 into 2 that is equal to n minus 1 into 7. 65 minus 3 என்னப்பா is 60. Sorry, 62. First term 65 இல்லப்பா 63. Okay, the first term is 63. I will be getting 60 plus 2n minus 2 that is equal to 7n minus 7. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 60 minus 2 என்ன வரும்? I'll be getting the value as 58. 58 plus 2n is equal to 7n minus 7. அப்ப எனக்கு இங்க 58 plus 7 that is equal to 7n. இந்த 2n answer question minus 2n. 65 is equal to 5n. அப்ப என்னோட வேல்யூ என்ன வரும்? n is equal to 65 by 5 that is equal to 13. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா the 13th term of the two APs are equal. ஸ்டேட்மெண்ட் கடைசி எழுதணும். சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் இல்லாம நீங்க எப்பயுமே நான் சம்ம ஃபர்தரா கொஸ்டின் கொண்டு போக வேண்டாம். புரியுதுங்களா? சரி, அடுத்தது உங்களோட 16th கொஸ்டின். 16th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா determine the AP. determine the AP. APவே கண்டுபிடிங்க. whose, I will repeat it again, determine the AP whose third term is 16. Third term is what? 16. And the seventh term exceeds the fifth term by 12. சரிங்களா? அப்ப மொத்தம் ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணிடுவோம் நம்ம எழுதிடுவோம். சரிங்களா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க third term is 16. அப்பனா என்ன அர்த்தம்? a3 is equal to what? 16. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? a plus 2d is equal to 16. இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்த ஈக்குவேஷன் என்ன வருது? the seventh term exceeds the fifth term by 12. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? a plus 6d is equal to a plus 4d plus 12. எல்லா டேர்ம்ஸையும் ஒரு பங்கு பண்ணிட்டு a minus a plus 6d minus 4d is equal to 2. a cancel ஆயிடும். 2d is equal to 12. அப்ப d ஓட வேல்யூ என்ன வரும் எனக்கு? 12 by 2 that is equal to 6. சம் முடிஞ்சுதா? இல்ல முடியல. இந்த d ஓட வேல்யூ எடுத்து இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? I will consider this as my first equation and this as my second equation. Substitute d is equal to 6 in first equation. இப்போ நான் சப்ஸ்டிட்யூட் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா a plus 2 into 6 is equal to 16. இப்போ a plus 12 is equal to 16.
a is equal to 16 minus 12. Therefore, a is equal to what? 4. அவங்க கேட்டது என்ன அப்படின்னா ஃபைண்ட் டிட்டர்மைன் த ஏபி. அப்போ நான் அர்த்தம் ஜென்ரலாக நம்ம ஏபி கேட்குறாங்க அப்படின்னா we will go for 4 terms. அவ்வளோதான். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 4, கமா டியோட வேல்யூ என்னது 6. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 10, கமா 16, கமா 22, கமா டாட் டாட் டாட். தட்ஸ் இட். இதோட நம்ம இந்த கொஸ்டினை முடிக்கிறோம். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா நம்மளோட 17th கொஸ்டின். அப்போ 17th கொஸ்டின் என்ன இருக்கு? ஃபைண்ட் த 20th term from the last of the AP. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 17th கொஸ்டின். அவங்க கொடுத்துருக்க ஏபி என்னன்னா 3, 8, 13, கமா டாட் டாட் டாட், கமா இட்ஸ் 253. அப்போ லாஸ்ட் டேர்ம்ன்றது என்னது? 253. கடைசியில இருந்து 20வது டேர்ம் என்னன்னு கேட்கறாங்க. இந்த மாதிரி லாஸ்ட்ல இருந்து அப்படின்னு கேட்கறாங்க அப்படிங்கும்போது யூ ஷுட் சப்ராக்ட். அதாவது ஒரு வேலையை குறைச்சிட்டு நீங்க சப்ராக்ட் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். அப்போ 19 சப்ராக்ட் பண்ணா எனக்கு கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவோம், இந்த இதோட nth டேர்ம் n என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கணும். அப்ப ஏவோட வேல்யூ என்னது? a பிளஸ் n மைனஸ் 1 into d. ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. ஏவோட வேல்யூ என்னது? எனக்கு 3, n தெரியாது. d யோட வேல்யூ என்னது? 8 minus 3, that is what? 5. That is equal to 253. அப்ப இந்த 3 ஆன் சைடு போச்சுன்னா minus 3, n minus 1 into 5 is equal to 253 minus 3. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? n minus 1 into 5 is equal to 250. அப்ப இந்த 5 இங்க போச்சுன்னா என்ன? டிவிஷன். n minus 1 is equal to 250 by 5. கேன்சல் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா n minus 1 is equal to 50. அப்ப n ஓட வேல்யூ என்ன வருது எனக்கு? 50 plus 1. Therefore n is equal to 51. இதோட சம் முடிஞ்சிச்சா? இல்ல, இது வந்து லாஸ்ட் மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குன்றது தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கடைசியில இருந்து 20வது டேர்ம் என்னன்றது நம்ம கண்டுபிடிக்கல. அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா லாஸ்ட்ல இருந்து 20 அப்படின்றத நான் எப்படி எழுதுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மேட்ல சம்ம சால்வ் பண்ணணும். எப்படி? உங்களுக்கு மொத்தம் எத்தனை? n minus 19, that is equal to 51 minus 19, that is equal to 32. அப்ப நாம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ வந்து a32, that is equal to a plus 32 minus 1 into d. அப்ப a ஓட வேல்யூ என்ன வருது? 3. d ஓட வேல்யூ என்னது? இட்ஸ் வாட்? d ஓட வேல்யூ என்னது? 5. 3 plus 155, that is equal to 158. இப்போ லாஸ்ட்ல இருந்து 20th டேர்ம் என்னது? இட் இஸ் 158. புரிஞ்சுதுங்களா? Shall we move to the next sum? Okay, we'll move to the next sum. 18th question. The sum of 4th term and the 8th term is. The sum of 4th term and the 8th term is 24. 4th term-யும் 8th term-யும் add பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது? 24 கிடைக்குது. So this is your 18th question. A4 plus A8 is equal to 24. இதை simplify பண்ணலாமா? அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? A plus 3D plus A plus 7D is equal to 24. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 2A plus 10D is equal to 24. அதாவது ஏவையும் ஆட் பண்றேன், 3Dயும் 7Dயும் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 10D. எல்லாத்துலயுமே என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 ஆல் டிவைட் பண்ணலாம். 2 ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? A plus 5D is equal to what? 12. So this is your first equation. அடுத்தது sum of 6th term and the 10th term is 44. Sum of 6th term and the 10th term is 44. So இதையும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. A plus 5D plus A plus 9D is equal to 44. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்? 2A plus 14D is equal to 44. 2 ஆல ஃபுல்லா டிவைட் பண்ணா A plus 7D is equal to 22. இன்னும் முடியல, இப்பதான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஈக்குவேஷன் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? டெரைவ் பண்ணிருக்கோம். இதுல இருந்து தான் நம்ம என்ன பண்ண போறோம்? சம்ம சால்வ் பண்ண போறோம். So this is your second equation. அப்ப ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணுங்க. A plus 5D
is equal to 12. A plus 7D is equal to 22. எடுத்தையும் subtract பண்ணுங்க. Cancel. Minus 2D is equal to minus 10. Therefore, D is equal to minus 10 by minus 2. Minus minus cancel ஆகுது. இங்கே எனக்கு 5. அப்போ D ஓட வேல்யூ என்னது? 5. அப்போ A கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ D ஓட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா A plus 5 into 5 that is equal to 12. A plus 25 is equal to 12. அப்போ A is equal to 12 minus 25. A is equal to minus 13. சரிங்களா? இதோட முடிஞ்சிருச்சா? Find the first 3 terms of the AP. அப்பனா A ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ A2 எப்படி கண்டுபிடிப்பீங்க? A plus D that is equal to minus 13 plus D ஓட வேல்யூ என்னாச்சு? 5 minus 8. அடுத்தது தேர்ட் டேர்ம் A2 plus D minus 8 plus 5 that is equal to minus 3. 3 டேர்ம் கண்டுபிடிச்சோமா? அவ்வளோதான், இந்த சம் ஓவர் இதோட. சரிங்களா? அடுத்தது 19th சம். 19th சம் எடுத்துட்டோம் அப்படின்னா Subba Rao started work in 1995. 1995ல ஒருத்தர் ஒர்க் ஆரம்பிச்சிருக்காரு. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? And at an annual salary of 5,000. Of an annual salary of 5,000. 19th sum 20th sum சேம் டிட்டோ. சரிங்களா? சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான். அப்ப A ஓட வேல்யூ என்ன வந்து எனக்கு 5,000. Received an increment of 200. அப்பனா என்ன அர்த்தம்? D ஓட வேல்யூ என்னது? 200. In which year his income will become 7,000. அப்பனா A என்னோட வேல்யூ என்னது? 7,000. அவங்க கேட்கறது என்னோட வேல்யூ என்ன? இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? AN is equal to A plus N minus 1 into D. அப்போ எனக்கு இங்க என்ன இருக்கு? 7,000 is equal to 5,000 plus N minus 1 into D ஓட வேல்யூ என்ன வருது? 200. இப்போ இந்த 5,000 இங்க வந்துச்சுன்னா 7,000 minus 5,000 that is equal to N minus 1 into 200. இப்போ மீதி எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 2,000 that is equal to N minus 1 into 200. அப்போ 2,000 divided by 200 that is equal to N minus 1. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா எனக்கு கிடைக்கிறது என்னது? 10. சரிங்களா? அப்போ N minus 1 is equal to what? 10. அப்போ என்னோட வேல்யூ என்ன வருது எனக்கு? 10 plus 1 that is equal to 11. அப்போ சுபாராவுக்கு மொத்தம் எத்தனை வருஷம் ஆகுது? 11 years ஆகுது. புரியுதுங்களா? சரி சார். இப்போ 20th சம்மும் 19th சம்மும் எப்படி சார் சேம் சொல்றீங்க அப்படின்னா, நான் கொஸ்டினை படிச்சுட்டு அதோட டேட்டா எழுதுறேன். அதுக்கேற்ற மாதிரி அடுத்தது நான் பார்ப்போம். ராம்காலி சேவ் 5 rupees in the first week. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களோட சேவிங் ஃபர்ஸ்ட் வீக்ல என்ன வருது? 5 rupees. அப்படின்னா ஏவோட வேல்யூ என்னது? It's 5. And then increased her weekly saving by 1.75. அப்ப D ஓட வேல்யூ என்ன வருது? It's 1.75. In which week her weekly saving B? AN is equal to 20.75. அப்ப என்னோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்ல. அப்ப இதே ஃபார்மேட்ல தான் சம்ம சால்வ் பண்ணணும். சரிங்களா? That's it. நம்ம 5.2 எக்ஸசைஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்மளோட 5.3 எக்ஸசைஸ் இருக்கு. Okay, we will see in the next video. Thank you.